அண்ணன் கொடுத்த வாக்குறுதிகளை தம்பி சொல்லிட்டாரு. அந்த வாக்குறுதிகளை பத்தி அண்ணன் சொல்ல வருவாங்க. சொல்வது மட்டும்தான் எடப்பாடியார் செய்வார். ஏனென்று சொன்னால் அவர் இங்கிருந்து வந்தவர், வானத்திலிருந்து குதித்தவர் இல்லை, வாரிசு அரசியல்வாதி இல்லை. அவர் உங்களில் ஒருவனாக எங்களில் ஒருவனாக இருந்து வந்தவர். ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்னால் அவர் சிந்தித்துதான் கொடுப்பார். மாதம் 2000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் கொடுக்க போகிறார். ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்க போகிறார். வீடுகள் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி அம்மா கான்கிரீட் வீடு கட்டித்தர போகிறார். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்பட போகிறது. ஸ்கூட்டி மானியம் ஒவ்வொரு வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கும் ஸ்கூட்டி மானியம் ஒரு பெண்களும் 25,000 ரூபாய் மானியம் 5 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க போகிறார். இதையெல்லாம் மனசில் வைத்துக் கொண்டு எந்த ஆட்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது? கஞ்சா என்ற வார்த்தை தெரியாமல் பார்த்துக் கொண்டது. முதியோருக்கு உதவியாக இருந்தது, விவசாயிகளுக்கு நண்பனாக இருந்தது, வியாபாரிகளுக்கு தோழனாக இருந்தது, மாணவர்களுக்கு வளர்ச்சியை கொடுத்தது என்பதை சிந்தித்து இன்னும் 2 மாதங்களில் இந்த ஊழல் ஆட்சியை, கொடுங்கோல் ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை, பெண்களுக்கு எதிரான ஆட்சியை, சாராய ஆட்சியை, கஞ்சா ஆட்சியை, வாரிசு ஆட்சியை தொடை தெரிந்துவிட்டு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றும் பொழுது நமது திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்தை சார்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அங்கே அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும்.